அது எப்ப அந்த திருவள்ளுவர்ல வந்து தீர்ப்பு சொன்னாங்களா அன்னிலிருந்தே மன உளைச்சல் சாப்பிடாம இருந்தாருப்பா. நின்னுக்கிறாரு. சரி உள்ள போய் மறுபடியும் பார்த்தா இது மாதிரி வந்து சித்ரா ரூம்லயே பண்ணிக்கிறப்பா. விஜய் சித்ராவோட அப்பா காமராஜ் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டது இப்ப பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சென்னை திருவான்மையூர்ல உள்ள அவங்க வீட்டுல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. கணவரை இழந்த விஜய் சித்ராவோட தாய் கதறி அழுது பேசி இருக்கிற இந்த வீடியோ இப்ப பலரையுமே சோகத்துல அழுத்தி இருக்கு. விஜய் சித்ராவோட அம்மா அவருடைய கணவர் இறப்புக்கு காரணமே ஹேம்நாத் விடுதலை ஆனதுதான், அந்த சோகத்துல எதுவுமே சாப்பிடாம இருந்தாரு. இப்போ விஜய் சித்ரா ரூம்லயே தூக்கு போட்டு இறந்துட்டாரு, அந்த ஹேம்நாத் நல்லா இருப்பானான்னு கதறி அழுது பேசி இருக்காங்க. விஜய் சித்ரா தற்கொலை வழக்குல சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்ட ஹேம்நாத் குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு வழங்கி கடந்த ஆகஸ்ட் மாசம் விடுதலையானாரு. இந்த தீர்ப்பை எதிர்த்து விஜய் சித்ராவோட அப்பா சென்னை உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணியிருந்தாரு. மகள் இறப்புக்கு நியாயம் கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியில தான் இவர் இந்த முடிவெடுத்ததா சொல்லப்படுது. அது எப்ப அந்த திருவள்ளுவர்ல வந்து தீர்ப்பு சொன்னாங்களா அன்னிலிருந்தே மன உளைச்சல் சாப்பிடாம இருந்தாருப்பா. சாப்பிடாம இருந்தா அப்படியே இது பண்ணிக்கின்னு காலையில இது மாதிரி ஆயிடுச்சு. பண்ணிட்டாரு. இல்லப்பா நைட் எத்தனை பால் வச்சேன். 4 மணிக்கு கூட நான் பார்த்தேன். நான் உட்காந்து இருந்தாரு. 4 மணி பார்த்தா 6 மணிக்கு நான் சரின்ட்டு போய் பார்த்தா நின்னுக்கிறாரு. சரி உள்ள போய் மறுபடியும் பார்த்தா இது மாதிரி வந்து சித்ரா ரூம்லயே பண்ணிக்கிறப்பா. அவர் ரூம்லயே தான் பண்ணிக்கிறாரு. என் வீடு சுருகாடாயிடுச்சு. நல்லா இருப்பானா அவன்? என் வீடு சுருகாடாயிடுச்சு. என் பொண்ணையும் சாவடிச்சுட்டான், என் பொண்ணுலையும் சாவடிச்சுட்டான். யாரும் சாவடிக்க போறானே தெரியலையே. எதுக்கு தான் என் வீட்டுக்கு உள்ள வந்தானே தெரியலையே. சந்தோஷமா இருந்தோம்பா. நாங்க ஏதோ சந்தோஷமா இருந்தோம். என் சந்தோஷத்தை கெடுத்துட்டானு. நல்ல கதி காணுவானா? எப்ப அந்த திருவள்ளுவர் தீர்ப்பு வந்தது அன்னைக்கே அவன் சாப்பிடாம ஆயிட்டாரு. எங்க எதுவுமே சாப்பிட முடியல. நானும் தைரியமா பண்ணி இது மாதிரி அவரு தைரியமா இல்லப்பா. கடைசியில இது இப்ப நானாவது ஆகிட்டேன்னு நல்ல கதியா இருக்கு போனா. என் பொண்ணு வந்து தூணு மாதிரி இந்த ஆம்பளை குழந்தை. என் புள்ள கூட நம்மள இவ்வளவு என்ன பண்ண நானு